தேவன் பெரிய நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்வார். இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், மிகவும் நன்றி. கர்த்தருடைய கிருபை நம் யாவரையும் சூழ்ந்து கொள்ளும். தேவன் உங்களை என்றும் கைவிடாமல் ஆண்டவர் காத்துக்கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த செய்தியின் தலைப்பு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தை விட்டு, அல்லேலூயா, இந்த உலகத்தில் இருந்த நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். அவங்க பேசுகிறாங்க. கர்த்தர் பெரிய நன்மைகளை தேவன் நமக்கு செய்வார். தேவன் நம்மை இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் பிரிக்கப்பட்டவர்கள். நம்மளாம் யாரு? பிரிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் பிரித்தெடுக்கப்பட்டும் சில ஆவிகள், சில ஆத்துமாக்கள் எங்கேருந்து ஆண்டவர் பிரித்து எடுத்தாரோ அங்கேயே போயிட்டு நின்றுடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அல்லேலூயா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்கிறதுக்கு முன்னே உலகத்தை விட்டு உன்னை பிரித்தெடுத்தார், தெரிந்து கொண்டார், அழைத்தார். அழைத்தார், தெரிந்து கொண்டார். ஒரு அழலே சொல்லாமா? ஆகையினால இந்த வேத வசனத்தின்படி இன்றைக்கு தேவன் உங்களோடு பேச போகிற வார்த்தையை நீங்கள் தயவு கூர்ந்து கவனித்தால் இது உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின்படி நாம் நடக்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். லேவியராகும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லேவியராகும் புஸ்தகம் நான் வாசிக்கிறேன். 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். அங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவன்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இந்த வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எவ்வளோ அழகா மனுஷன் மேலே ஆண்டவர் எவ்வளோ பாசமாக இருக்கிறார். அதாவது சபையே, உன் மேலே தேவன் எவ்வளவு பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனால் உன்னை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு உன்னை பிரித்தெடுத்து வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவர். ஆதாம் ஏவலை படைத்து அவர்கள் ஆசீர்வதித்து உலகத்தை பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். அவங்க பெற்று போட்ட பிள்ளைகள் தான் இன்றைக்கு நாம் அனைவரும். உலகம் முழுவதில் இருக்கிறாங்க பாருங்க, எல்லாமே அவர்கள் பெற்ற பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமாம், வெள்ளையர்கள், கருப்பினத்தை சேர்ந்தவர்கள், ப்ரௌன் கலராக இருக்கிற நாமம். அல்லேலூயா. நாமே வாரி பிரிச்சுக்கிட்டோம். நீங்கள் இந்து, நான் முஸ்லீமு, நான் கிறிஸ்டின் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம். அல்லேலூயா. அதெல்லாம் தேவன் இன்னும் பிரிக்கலை, நம்மை யாரையுமே பிரிக்கலை. அவர் தமது குழந்தைகளாகவே நம்மை பார்க்கிறான். நீ முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், அல்ல இந்து மக்களாக இருக்கலாம். அல்லேலூயா. நீ அறியாமல், மனுஷன் அறியாமல் அங்கே போயிட்டான். அவனுடைய முற்பிதாக்கள் அறியாமல் போனதினாலே அவர்களும் தேவனை அறியாமலே எதையோ வணங்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இதிலிருந்து தேவன் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பரிசுத்தராக இருக்கிறார். நம்மையும் எப்படி எதற்காக ஆண்டவர் பிரித்தெடுத்தார்? நாமும் பரிசுத்தமா இருக்க தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம் உனக்கு. நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாக்கியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை விட்டு, உலக ஜனத்தை விட்டு ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கார். கொலகாரன், சூதாடி, அல்லேலூயா,
பலவிதமான கெட்ட வழிகள் நடக்கிறவர்கள், அல்லேலூயா, எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவைகளிலிருந்து தேவன் உன்னை பிரித்தெடுத்தார்னா, அவர் ஏதோ உன் தாயின் கருவிலே தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதினாலே இங்கு வந்துட்டு நாம் தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம் தலை வணங்கி கேட்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவன் நமக்கு கொடுக்கிறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏதோ வந்துட்டோம் அப்படின்றது அல்ல. உள்ள வந்த பிறகு உருமாற்றம் அடைய வேண்டும். ஆத்துமா, ஆவி, சரீரம் உருமாற்றம் அடைய வேண்டும். எப்படிப்பட்ட உருமாற்றம்? இயேசுவை போல, இயேசுவை போல நாம் மாற வேண்டும். இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் இயேசுவை போல மாறும்போதுதான் தேவன் நமக்கு விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய முடியும். நான் ஆதியில சொன்ன, ஆரம்பத்தில் சொன்னேன், நாம் இயேசுவை திருப்திப்படுத்தினால் அவர் நம்மை அதிகமாய் திருப்திப்படுத்துவார். அதாவது இது இல்லை இது இல்லை நீ சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை தேவன் உனக்கு செய்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்கும்படி இந்த ஜனத்தை விட்டு நான் உங்களை பிரித்தெடுத்தேன். அவர் எடுத்தார் உன்னை, பிரித்து எடுத்தார் உன்னை. அல்லேலூயா. வேண்டாம் என் மகனே, என் மகளே, இந்த சமுதாயத்தில் நீ இருக்காத, எனக்குள்ள என்னோடு கூட வந்துரு. நான் உன்னையும் உன் தாயையும், உன் தாய்க்கு தாயும், தாய்க்கு தாயையும், தாய்க்கு தாய் அப்படியே போனா ஏவாள் கிட்ட போவோம். ஆதாம் ஏவாள், அவர்களை பெற்றவன் நான், அவர்களை உருவாக்கினவன், அவர்களை சிற்றித்தவன் நான். நான் தான் உன்னை இந்த ஜனத்தை விட்டு பிரித்து எடுத்தேன். என்னை போல நீ மாற, நான் பரிசுத்தரா இருக்கிறேன், நீரும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த உலகத்தை விட்டு உன்னை பிரித்து எடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா, நம்மிடத்தில் தவறுகள் ஒன்றும் காணப்படாமல், தப்பிதங்கள் காணப்படாமல், ஒழுங்கினங்கள் காணப்படாமல், அல்லேலூயா, நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். நம்மிடத்தில் எந்த விதமான ஒழுங்கினங்கள் வரவே கூடாது. நாம் இயேசுவை போல மாறுகிறதுக்கு பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருந்துக்கிட்டான். அல்லேலூயா. ஆமாம், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஆண்டவர் நம்மை அழைத்து நமக்கு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நமக்கு அருள் செய்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு நலமானவைகளை தேவன் நமக்கு செய்கிறதற்கு இயேசு கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார். இருப்பாரா? தேவனால் கூடுமா? அவருடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆகினால் இந்த லேவியராகும் புஸ்தகம் 20:26 வசனத்தின் படி, அல்லேலூயா, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. இந்த ஜனத்தை விட்டு உன்னை பிரித்து எடுத்திருக்கிறார். மனசில் வச்சிருந்தோம், இந்த ஜனத்தை விட்டு உன்னை பிரித்து எடுத்திருக்கிறார்னா உன்னை பரிசுத்தமாக்கி நாம் அவரை முழு இதயத்தோடு ஆராதிப்போம் அப்படி என்று தான் தேவன் நம்மை அழைத்தார். அல்லேலூயா. நாம் முழு இதயத்தோடு அவருடைய சபை கூடும்போதெல்லாம் ஓடி வந்து விருப்பத்தோடு அவரை ஆராதிப்போம் என்பதற்காக தான் உன்னை பிரித்து எடுத்தார். அல்லேலூயா. ஆனால் நம்ம எதையும் செஞ்சுட்டு இருக்கிறோம் தேவனுக்கு பிரியலாமல். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிக்க. நீங்கள் ஆண்டவரை திருப்திப்படுத்தினால் அவர் உங்களை என்றும் திருப்திப்படுத்துவார். நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க. அல்லேலூயா. எந்த வீட்டில் அவரை ஆராதிக்கிறார்களோ, எங்கே அவருடைய சபை கூடுகிற நேரங்களில் அவள் வாஞ்சியோடு வந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான குறையும் ஆண்டவர் வைப்பதில்லை. அல்லேலூயா. தேவன் அவர்களை ஆசீர்வதித்து மற்றவர்கள் மதிக்கத்தக்கதான ஒரு விசேஷங்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அவர் பெரிய நன்மைகளை தேவன் அவர்களுக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்போ 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17. அங்க ஆண்டவர் எவ்வளவு அழகா ஒரு வார்த்தையை அங்க சொல்றார். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவர்கள் நடுவிலிருந்து. அல்லேலூயா.
அசுத்தமான காரியங்களை தொடுகிறவர்கள், அசுத்த வார்த்தைகளை நல்ல கவனிக்கணும், அசுத்த வார்த்தைகளை பேசுகிறவர்கள், அசுத்தமான பாதையில் நடக்கிறவர்கள், அல்லேலூயா, தங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் அசுத்தத்தில் நிரம்பினவர்களாகிய சில ஜனங்கள் பூமியில் கெட்ட வழியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விட்டு பிரிந்து அசுத்தமானவைகளை தொடாமல் காத்து கொள்ளுங்கள். சபையே என்றாலே நல்லா கவனிக்கலாம், திருச்சபை என்றாலே அது உள்ள யார் இருப்பாங்கன்னா அசுத்தமானதை தொடாதவர்கள், அசுத்த பேச்சுகளை பேசாதவர்கள், அசுத்த செயல்களை செய்யாதவர்கள், அசுத்தங்களை தொடாதவர்கள், பாராதவர்கள். அல்லேலூயா. அவர்கள் தான் சபையில் இருக்கணும். அல்லேலூயா. அவர்கள் தான் சபையில் இருக்கணும். இதுதான் தேவனுடைய விருப்பம். என்னை ஆராதிக்கிற பிள்ளைகள் அசுத்தமான காரியங்கள், அசுத்த பேச்சுகள், அசுத்த செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய விருப்பத்திற்கு நம் மாறாக செயல்படக்கூடாது. என் தேவன் என்ன விரும்புகிறாரோ நான் அதையே செய்வேன். என் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நான் செயல்படுவேன். அல்லேலூயா. இதனால என்ன கிடைக்கிறது என்றால் கவனிக்கலாம், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அப்படி இருக்கிறவங்கள என் தேவன் டாப் லெவலில் கொண்டு போவார். அல்லேலூயா. அவர் உயர் மட்டத்திற்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. நான் உன்னை கன்மலையின் மேல் நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தைக்கு தேவன் அவர்களை கனப்படுத்துகிறார். நான் உன்னை விட்டு விலகாமலும், அல்லேலூயா, உன்னை கைவிடாமலும் நான் காத்துக்கொள்வேன்னு சொன்னாருங்க இல்லையா, அப்படியே ஆண்டவர் அவர்களோடு கூட வந்து நிற்பார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. அவர்களுக்கு தான் தேவன் அதை செய்கிறார். அல்லேலூயா. இங்கே ஒரு பேச்சு, அங்கே ஒரு பேச்சு, இங்கே ஒரு நடை, அங்கே ஒரு நடை, கிறிஸ்துக்குள்ளே வந்து அவங்களோட சம்பந்தம், வெளியே போனால் அவர்களோட சம்பந்தம். இது அசுத்தமான வாழ்க்கை. இது தேவன் பிரியப்பட மாட்டார். அல்லேலூயா. இது அசுத்தமான வாழ்க்கை. சிலருடைய இதயங்களில் 2-3 பேர் இருப்பார்கள். அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. அதில் வேறு கிறிஸ்தவம் ஒருத்தர் இருப்பான், முஸ்லீம் ஒருத்தர் இருப்பான், இந்து வேறு ஒருத்தர் இருப்பான். அல்லேலூயா. 3 பேர் உள்ளே இருப்பாங்க. சகோதரர் சகோதரி யாராக இருந்தாலும் அது அசுத்த வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமாம். முஸ்லீம் கிட்ட போனால் நீ என்னுடைய ஃப்ரெண்டு, கிறிஸ்தவங்கிட்ட வந்தால் நீ என்னுடைய ஃப்ரெண்டு, இந்துக்கிட்ட போனால் நீர் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு விதமான இச்சையின் வாழ்க்கை, ஒரு விதமான இச்சையின் வாழ்க்கை அது ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. அல்லேலூயா. அவர்கள் அசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள். ஆகினால் நாம் மிக ஜாக்கிரதையா, அல்லேலூயா, மிக மிக ஜாக்கிரதையா, ஆண்டவருக்கு மிக பிரியமா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு சபைக்கு உணர்த்தும்படி ஆவியானவர் இந்த வசனத்தை கொடுத்தார். என் மகளே, என் மகனே, நீர் என்னால் பிரிக்கப்பட்டவள், இந்த ஜனத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவள். நான் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறேனோ நீரும் அப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னை பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகினால் இதை நாம் கூர்ந்து கவனித்து நம்முடைய இதயத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். நான் மெய்யாகவே பரிசுத்தமாய் இருக்கிறேன்னா? சில ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி ஒரு பாவம் நடந்துடும், புரியாது, ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே புரியாது, திடீர்னு பாவம் நடந்துடும். தயக்கூர்ந்து ஆண்டவர் அதிலிருந்து தப்பித்து வெளியே வருகிறதற்கு அந்த மனிதன் பிரயாசப்பட வேண்டும். ஐயோ, என்னை தேவன் பிரித்தெடுத்தாரே, என்னை கர்த்தர் பிரித்தெடுத்தாரே, அல்லேலூயா, நான் எப்படியாவது இதிலிருந்து பிரிக்கப்பட வேண்டும் என்று அந்த கிரியிலிருந்து ஆண்டவர் அவன் எவ்வளவு தீவிரமாய் வருகிறானோ அவ்வளவு தீவிரமாய் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்வான். இது அது வாழ்க்கையில் ஒன் டைம், அது மாதம் நடக்குதுன்னா அது சாத்தானுடைய மனுஷன் அவன். அல்லேலூயா. அவன் சத்துரு மனிதன், அவன் என்றும் அழுக்காக தான் இருப்பான். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு முறை தவறி விழும்போது, அல்லேலூயா, தேவன் அவன் உணர்ந்து நான் தேவனுடைய கரத்தினாலே பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று உணர்ந்து அவன் அதை தப்பித்து ஓடி வந்து தேவனுடைய சமூகத்தில் அவன் மன்றாடும் போது ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்கலாம், இந்த உலகத்தில் நல்லா கவனிக்கணும், கூர்ந்து கவனிச்சிட்டிங்கன்னா இந்த உலகம் அது உங்களுக்கு பிடிக்காது. அல்லேலூயா.
அதை நீங்கள் அதுக்கு கண்ணு மூக்கு வைத்து அதை அழகு பார்த்து அது வர்ணிக்கிறதுனாலே உங்களுடைய மனம் கெட்டு போகிறது. அல்லேலூயா. சிலருடைய மனம் கெட்டு போகிறது. ஆகினால் கெட்டு போகிறதுக்காக தேவன் உன்னை பிரிக்கவில்லை. இந்த உலகத்தை விட்டு தேவன் பிரிக்கவில்லை. இந்த சந்ததியை விட்டு ஆண்டவர் உன்னை பிரிக்கலம்மா. நீர் ஆசீர்வதிக்கப்படணும், அவருடைய ராஜ்யத்திற்கு நீ வரணும் என்பதற்காக சபையை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். அப்படின்னா இந்த சபை பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியுமா? நான் என் ஆண்டவருக்கு என் புருஷன் என்னைக்கு என் புருஷன் கையில் கரத்தில் என் தலைக்கு நீட்டினோ அன்றையிலிருந்து என் புருஷனோடு தான் நான் இருக்கிறேன், என் மனைவியோடு தான் இருக்கிறேன். அதை சொல்ல வரவில்லை. இன்னும் அதை விட கேவலமான காரியங்கள்லாம் இருக்கிறது உலகத்தில். அல்லேலூயா. கொலை பாதகங்கள், பொய், பித்தலாட்டங்கள், எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இவைகளிலும் நாம் பிரிய வேண்டும், அவைகளிலும் நாம் பிரிந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தரை காய்முகமாய் பேசுகிறதை முதலாவது நம்ம நிறுத்த வேண்டும். மற்றவர்கள் மேலே நாம் கோபப்படுகிறது, எரிச்சல் படுகிறதை நாம் நிறுத்த வேண்டும். அன்பு, ஆண்டவர் அன்பு சகலத்தையும் தாங்கும். ஆண்டவர் என்ன சொன்னார்? அன்பு சகலத்தையும் தாங்குமா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். அப்போ கிறிஸ்துவின் அன்பு இருக்கும்போது நீங்கள் யாரை பார்த்தாலும் இரக்கத்தோடு பார்ப்பீங்க. நம்முடைய சமூகத்தில் தேவன் நம்மை பிரித்தெடுத்து நம்முடைய இதயத்தில் கிறிஸ்து அவருடைய அன்பை வைத்திருக்கிறார். அதை நம்ம எடுத்து போற்றக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். யாவரையும் நம்ம அன்பா பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அன்பே பிறர்தானம் சகோதர, அன்பே பிறர்தானம், அன்பே பிறர்தானம் சகோதர, அன்பே பிறர்தானம். துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பனி வந்து எல்லால் பயனதில் இல்லை. துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பனி வந்து எல்லால் பயனதில் இல்லை. அன்பே பிறர்தானம் சகோதர, அன்பே பிறர்தானம், அன்பே பிறர்தானம் சகோதரர், அன்பே பிறர்தானம். பண்பொரு ஞானம், பரமன் நம்பிக்கை, இன்ப விசுவாசம், இவைகளில் எல்லாம் ஞானம், பரமன் நம்பிக்கை, இன்ப விசுவாசம், இவைகளில் எல்லாம் அன்பே பிறர்தானம் சகோதரர், அன்பே பிறர்தானம், அன்பே பிறர்தானம் சகோதரி, அன்பே பிறர்தானம். துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும், என் நண்பனுக்காக நான் துணிவுடன், என் மனைவிக்காக, என் புருஷனுக்காக நான் துணிவுடன் என் உடலை சுட கொடுத்தாலும் அதில் பணிவு, அன்பு இல்லாவிட்டால் பயன் அதிலே இல்லை. அப்படி என்றால் தேவன் நம்மை இந்த உலகத்தை விட்டு பிரித்து அவருடைய அன்பை புகுற்றும்படி ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அது தெரியாததுனால தான் பிரசங்கம் தேவைப்படுகிறது. அது இல்லாததுனால தான் சபை தேவைப்படுகிறது. அது இல்லாததுதான் சபை கூட்டப்படுகிறது. அப்படி என்றால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த கெட்ட ஜனங்களை விட்டு, அல்லேலூயா, இந்த அசுத்தமான ஜனங்களை விட்டு தேவன் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த விக்கிரகம் நிறைந்த, விக்கிரகம் என்றால் அதில் சாத்தானுடைய 100% கிரியைகள் இருக்கிறது. விக்கிரகம் என்றால் அதில் வேசித்தனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. விக்கிரகம் என்றால் அதில் பொய் இருக்கிறது. விக்கிரகம் என்றால் அதில் தவறான நடைகள் இருக்கிறது. ஆகையினால் அந்த கிரியை விட்டு, இந்த பொல்லாத ஜனத்தை விட்டு ஆண்டவர் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் இங்கே வந்துட்டு அவருடைய அன்பில் நாம் வாழும்போது தேவன் மகிமைப்படுவார். என்றைக்கு உணர்கிறோமா, இனி நான் யாவரையும் புன்புறலாக, அதாவது அவர்களை நான் ரொம்ப கோபத்தோடு பார்க்காமல், அல்லேலூயா, கோபத்தோடு பார்க்காதபடி, எரிச்சலோடு பார்க்காதபடி நான் பார்க்கிற யாவரையும் அன்பு, கிறிஸ்துவின் அன்போடு,
கிறிஸ்துவின் சகோதர சிநேகத்தோடு அல்லேலூயா நான் நேசிக்க வேண்டும் என்று என்றைக்கு நமக்கு அந்த சிந்தை வருகிறதோ அன்றைக்கு தேவன் இந்த வேத வசனத்தின்படி உனக்கு கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். என்றைக்கு அந்த நினைவு வருகிறதோ அன்றைக்கு தான் தேவன் உனக்கு கிரியை செய்ய வருவார். அல்லேலூயா ஆமென். அனைவர் யாவரை பார்க்கிறோமா அனைவரையும் நாம் அன்போடு அவர்களை பார்க்க வேண்டும். அன்போடுன்னா போயிட்டு கட்டி பிடிச்சிக்கின்னு முத்தம் கொடுத்துக்கின்னு அது இல்லை. ஒரு அல்லே சொல்லாமா ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாய் அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை முழுமையாய் அவரை நோக்கி பார்த்து அவருடைய அன்பிலே நாம் இருக்கும்போது மெய்யாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஏன் இதெல்லாம் சொன்னார்னா அவைகளிலே ஆசீர்வாதம் இருக்கிறது, அவைகளிலே கிருபை இருக்கிறது, அவைகளிலே விசேஷ பலன் இருக்கிறது, அவைகளிலே கிருபை இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட நாம் ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது ஆண்டவர் விசேஷங்களை நிச்சயமாகவே தேவன் நமக்கு கொடுக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? செய்வீங்களா? ஆண்டவர் செய்வாரா? தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. அப்ப கீழ் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அழகா பாருங்க. அந்த ஜனத்தை விட்டு நம்ம பிரிந்துட்டா அல்லேலூயா, அந்த அசுத்தத்திலிருந்து நம்ம பிரிஞ்சுட்டா ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா? பிதாவா இருக்கு. அவரே உனக்கு பிதாவா இருக்கிறார். கவனிங்களேன், அவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அவரே உங்களுக்கு பிதாவா. பிதான்னா என்ன? பிதான்னா என்ன? தகப்பன். அவரே நமக்கு தகப்பனாக இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நீங்கள் அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா உங்களுக்கு தேவையானவைகளை அல்லது பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதை நம்ம விசுவாசிட்டா போதும். ஏதோ வரும் போகிறோன்னு அன்று அப்படி அல்ல. அவருடைய வார்த்தைகளை நாம் நான் கை கொண்டு நடக்கிறேன்னா நம் மனசுக்குள்ள சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை நான் கை கொண்டு நடக்கிறேன்னா சிந்திக்கும் போது தான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த 17வது வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் அந்த 17 வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியால் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் சொல்ல நாம் பரிசுத்தராக இருக்க போல நீங்களும் பரிசுத்தராங்க. அப்போ நம்ம அசுத்தமானதை தொடாதபடி உலகத்தை விட்டு பிரிந்து சபை கூடும்போது அவரை முத்தம் செய்ய அவருடைய பாதத்தை வணங்கும்படி நாம் வர வேண்டும், ஒரு அன்போடு ஒரு விசேஷத்தோடு. அல்லேலூயா. முதலாவது நல்ல கவனிக்கலாம். பிரித்தெடுக்கப்பட்ட நாம் அவரை ஆராதிக்கிறதுல நம்மக்கிட்ட எந்த விதமான பலவீனங்கள் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. சிலர் சபைக்கு வந்துடுவாங்க, ஆராதிக்க மாட்டாங்க, பலவீனம். சிலர் சபைக்கு வந்துடுவாங்க, குணப்பட மாட்டாங்க, பலவீனம். சிலர் சபைக்கே வர மாட்டாங்க, இஷ்டம் போல வருவார்கள், பலவீனம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் இன்னும் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று நான் பிரித்தேன் இல்லையா, அந்த லெவலில் அவங்க இன்னும் காணப்படவில்லை. அல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார்களா? விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே என்ன சொல்லப்படுகிறது? நெகேமியா புஸ்தகம் 2:9-2. இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியார் எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியார் எல்லாவற்றையும் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அகற்றி விட்டார்கள். அழகா சொல்றாங்க, அறிக்கையிட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? விட்டார்கள்ன்றதை விட அறிக்கையிட்டார்கள் விசேஷமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அது இங்கே அந்த வசனம் என்ன சொல்லுகிற, அந்த வசனத்தை போடு தம்பி. இந்த வசனம் என்ன சொல்லுகிறதா நல்லா கவனிக்கணும்.
இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிக்கணும். இந்த வாழ்க்கை என்கிட்ட இருக்கிறதா? நான் பிரிக்கப்பட்டிருக்கிறேன்னா? மறு ஜாதியார்னா யார்? அவங்க பாவம் செய்கிறவர்கள் மறு ஜாதியார், அக்கிரமம் செய்கிறவர்கள் மறு ஜாதியார், தேவனை விட்டு வேறு தேவர்களை நேசிக்கிறவர்கள் மறு ஜாதியார். அல்லேலூயா. இந்த மறு ஜாதியை விட்டு நாம் பிரிந்து வந்து நின்று, அல்லேலூயா, இது நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யும். நீங்கள் பிரசங்கம் பண்ணுறத பண்ணிக்கங்க, நான் கேட்குறத கேட்குறேன். அல்லேலூயா. பரிசுத்தம் அப்படி என்பதை எனக்கு வேண்டாம், நான் இருக்கிற மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்ற நினைவு கூறுகிற சிலருடைய வாழ்க்கையில் அது மாற்ற முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அல்லேலூயா, சில விசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யம் வரும்போது அவர்கள் கைவிடப்படுவார்கள், கைவிடப்படலாம். ஆகையினால் ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவருக்கு மிகப்பெரிய மறு ஜாதியார், அல்லேலூயா, மறு ஜாதியாரை விட்டு பிரிய வேண்டும். ஜாதினா நல்ல கவனிக்கணும். இது என்ன, எந்த ஜாதியை சொல்லுதுன்னா நல்ல கவனிக்கலாம். இவர் பிராமணர், இவர் அப்புறம் முதலியார், இவர் செட்டியார், எந்த ஜாதியை சொல்லலை. மறு ஜாதினா தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிறவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற அனைவரும் மறு ஜாதியார். அவங்க யாரு? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிற யாவரும் மறு ஜாதியார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறதுல இணைய வேண்டும், தேவனை பற்றி கொள்ளுகிறதில் இணைந்து வாழ வேண்டும். ஆண்டவருக்கு செயல்களில், ஆண்டவருக்கு செயல்கூடிய செயல்களில் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எது என்ன காரியம் நடந்தாலும் ஊழியக்காரனோட கன்சல்ட் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நானே செஞ்சுக்குவேன், நானே பார்த்துக்குவேன் அப்படின்னா அது கூடாத காரியம். அவர்கள் எந்த இடங்களில் தவறுகள் செய்கிறதுக்கு இடம் உண்டு, சத்துரு இடம் உண்டாக்கிடுவான். அல்லேலூயா. ஆகையினால் நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது நடக்கிறத ஒன்று தேவனுக்கு தெரியப்படுத்தணும், ரெண்டாவது ஊழியக்காரனுக்கு தெரியப்படுத்தணும். அந்த ஐக்கியம் நமக்கு இருந்தால் தான் அல்லேலூயா, சத்துரு நம்மை தொடாதபடி ஆண்டவன் நம்மை காத்து கொள்ளுகிறதுக்கு தேவன் நல்லவராக இருப்பான். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. முதலாவது நம்முடைய இதயம் மறு ஜாதியரை பற்றி கொள்ளக்கூடாது. அதாவது பேச்சில் மற்றவங்கிட்ட ஒரு இச்சையோடு பேசும் பாருங்க, அதுலேருந்து பிரியணும். அதுலேயும் போய் மாட்டிக்குவோம். அது ஒரு வார்த்தை பேசிட்டுமா அது நம்மளை சத்துரு அப்படியே நம்மளை கவி கொள்ளுவான். ஸோ அதுலேருந்து நம்ம பிரியணும். நம்முடைய பார்வையிலிருந்து, அது தவறான பார்வையிலிருந்து நாம் பிரிந்து வர வேண்டும். இதெல்லாம் சில நேரங்களில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க சில விசுவாசிகள். நான் உங்களை விசேஷமாக எண்ணுகிறேன், உங்களை நான் பரிசுத்தவான்கள் என்று காண்கிறேன். சிலர் அதில் மாட்டிக்குவாங்க, பார்வையில் மாட்டிக்குவாங்க, வார்த்தையில் மாட்டிக்குவாங்க. அல்லேலூயா. ஆமாம், பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, வார்த்தை ரொம்ப முக்கியங்க, வார்த்தை ரொம்ப முக்கியங்கன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையில் மாட்டிக்கும். அதான் நல்ல கவனி. சிலர் அதாவது மற்றவங்களோடு ஃபோன் பேசுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், மற்றவங்களோடு ஃபோன் பேசுகிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. மற்றவருடைய சகோதரியுடைய ஃபோன் நம்பர், அல்லேலூயா, அதை பேசுகிறதுல அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. சில சகோதரிகள் மற்ற ஆண்களோடு பேசுகிறதுல அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இதெல்லாம் தவறான பாதைக்கு போகிற கிரியைகள். இதிலிருந்து நாம் பிரிய வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிகள் பிரிந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க பாருங்க, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. கணவன் கிட்ட கூட அவ்வளோ பேச மாட்டாங்க, மனைவி கிட்ட கூட அவ்வளோ பேச மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த ஃபோனில் அப்படி அவங்க கிட்ட மனைவி விட்டு பிரியிறான் பாருங்க, இது பாவ பிரிவு. மனைவி விட்டு பிரிஞ்சு தனியாக பேசிட்டு இருப்பான்.
கணவனை விட்டு பிரிஞ்சு தனியா பேசிட்டு இருப்பாங்க. இது ஒரு விதமான பயங்கரமான ஒரு சத்துரின் கிரியைகள். இதை விட்டு பிரியணும். நம்ம அலங்காரம் பண்றோம் இல்லையா, அது கூட அதாவது நான் பண்ற அலங்காரத்தை மற்றவன் பார்த்து என்னை ரசிக்கணும் அப்படின்னு பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அவைகளிலும் இருந்து நாம் பிரிய வேண்டும். ஆகினால்தான் அசுத்தமானவைகளை தொடாதீங்கன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. நாம் பண்ணுகிற ட்ரெஸ்ஸில் கூட மற்றவங்க பார்த்து என்னை ஒரு விதமா இச்சையோடு என்னை பார்த்துடக்கூடாது. ஒரு சகோதரி எனக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வருவாங்க, அங்கே ஓமந்தூரில் இருக்கும்பொழுது. சாதாரணமாக அவங்க ஒரு இந்த புடவை போடுற பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. புடவைங்க போட்டுட்டு பிஸ்னஸ். ஹைட் அண்ட் நல்ல வெயிட்டாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, நீட்டாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா இவங்க கட்டாயம் ஒரு டீச்சரை தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஃபீலிங் வரும். அப்படி இருப்பாங்க. ஆனால் அவங்க சேரீ கட்டுவாங்க பாருங்க, ஒரு இடம் கூட தெரியாதுங்க. அவங்க சேரீ கட்டிட்டு வர்றது ஒரு இடம் கூட தெரியாது. ஆனால் அவர்களை பார்க்கும்போது ஒரு கௌரவமாக பார்ப்பாங்க. நாங்கள் ஒரு கௌரவமாக பார்ப்பாங்க. அவர்கள் இந்து மக்கள் சேர்ந்தவர்கள். ஆனால் அவங்களுடைய சாரி அவ்வளோ அழகாக இருக்கும். எந்த இடமும் தெரியாதுங்க, வயிறும் தெரியாது, பின்னாடியும் தெரியாது. அவங்க போகிற ப்ளவுஸ் கூட நல்லா இறக்கி போடுவாங்க. சில விசுவாசிங்களாம் மேட்ச் பாக்ஸ் சைஸ். என்ன சைஸு பாஸ்டர்? வேறு எதுனா பண்ணுங்க பாஸ்டர், இந்த வார்த்தைகள்லாம் எங்களுக்கு வேணாம். அல்லேலூயா. நீங்கள் அப்படி இல்லையே. அல்லேலூயா. நீங்கள் அப்படி இல்லையே. நீங்கள் ஒரு அடி ஸ்கேல் மாதிரி தானே நல்லா போட்டுட்ருக்குறீங்க. ஆண்டு உங்களை கொடியாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பின்னாடி உங்களுடைய அளவு ப்ளவுஸ் ஒரு அடி இருக்குது. நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்லாமா? இப்போ எனக்கு இந்த ஃபுல் ப்ராக் வந்திருக்குது இல்லையா, அதை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. ஆமாம். பெந்தகோஸ்து சபையில் சுட்டிதார் போட்டால் பாஸ்டருங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது பேண்ட் ஷர்ட்டுன்னு. அப்போ அறியாத சொன்னாங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன், 100 வயது கிழவி கூட சுட்டிதார் போட்டுன்னு வாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் சுட்டிதாரே போட்டுன்னு வாங்க. ஏன்னா அதில் பிட்டு மேட்ச் பாக்ஸ் எல்லாம் வராது பாருங்க. அதில் அழகாக நீட்டாக. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். நல்ல அழகாக இருக்கிறது. ஃபுல் ப்ராக்கு போடுங்க. ஆண்டவர் உங்களை விசேஷமாக நடத்துவார். இவங்களாம் அந்த மாதிரி இல்லை, ஏதோ ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இவைகளிலிருந்து நாம் பிரிய வேண்டும். ஒரு சாரி கட்டுறோன்னா எந்த இடமும் தெரியக்கூடாது. அல்லேலூயா. நல்ல அழகாக மடித்து நேர்த்தியாக வரும்போது தேவன் மகிமைப்படுவார். நாம் அவைகளிலிருந்து பிரிய வேண்டும். அல்லேலூயா. இப்போ எனக்கு கண்டி நிறைய பணம் தான். எல்லாருக்கும் ஒரு என்னது சேரீ இல்லை, ஃபுல் ப்ராக்கு ஒன்று எடுத்து கொடுத்துருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, செய்வேன். சத்தமாக சொல்லுங்களேன். இல்லைன்னா ஆளுக்கு ஒரு சுடிதாராவது எடுத்து கொடுப்பேன். சாரி கட்டுறதுல பெரிய கௌரவம் வரங்க. நீங்கள் கட்டி பாருங்க, அப்படி கட்டிட்டு போய் பாருங்களேன், மற்றவங்க பார்க்கும்போது உங்களை வாழ்த்துவாங்க. அல்லேலூயா. அவங்க மேலே இந்து மக்கள் தான், அவங்க மேலே எனக்கு ஒரு கௌரவம் வரங்க. எவ்வளோ நீட்டாக வராங்க. அல்லேலூயா. நீங்களாம் அப்படி தான், என் சபை மக்கள்லாம் அப்படி தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. யாரும் நீங்கள் அந்த சின்ன சைஸில் வரலன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டுடைய கரம் உங்கள் மேலே என்றும் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த பின்னாடி ஒரு இது இருக்குது, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இந்த கை இப்படி தூக்குனா வரும், இந்த கை, அது பேர் தெரியாதா? இங்கே ஒரு எலும்பு இருக்குங்க பின்னாடி, இந்த கை ஜாயிண்ட் ஆகுதுல, என்ன சொல்லுங்க? அதுக்கு என்ன பேர் தமிழ்ல? இங்கே ஒரு இப்படி பண்ண இங்கே ஒரு எலும்பு வராது இந்த இடத்துல. யாருக்குமே தெரியாதா? நீங்கள் அல்ல,
சில உலக மக்கள் அந்த எலும்பு தெரிய அளவுக்கு ப்ளவுஸ் போட்டுட்டு வராங்க, அகலமாக ரொம்ப பெருசா. இவைகளிலிருந்தும் நாம் பிரிய வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ். ரொம்ப ஓவர் சைஸ் அது வேணாம். அடக்கம் என்பது நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய சபையில் யாரும் இல்லை. அப்படி இருந்தால் நீங்கள் போயிட்டு வீட்டில் போயிட்டு பின்னாடி பாருங்கள். ஸோ அது ரொம்ப பெருசாக இருந்தால் அங்கேருந்து ஒரு ஜான், ஒரு அடி, ப்ளவுஸ்லேருந்து கழுத்து வரைக்கும் ஒரு அடி இருந்தால் நம்ம பாவம் செய்கிறோம். மற்றவளை என்னை கவனிக்க வைக்கிறேன், மற்றவங்க என்னுடைய முழுக ரசிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு மனம் நொந்து, அல்லேலூயா, நல்ல நீட்டாக பக்காவா அழகா நாம் அதை விட்டு பிரியும் போது தேவன் உன்னை பார்ப்பார். கர்த்தர் அவர்களை பார்த்து அவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். பிடிக்காது தாங்க அந்த செய்தி, நமக்கு யாருக்கும் பிடிக்காது தான். அல்லேலூயா, தேவன் பெரிய சொல்கிறாரே. மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 17 நெகேமியா 9:2. மறு ஜாதியர் எல்லாமே செய்வாங்க. போதும், மறு ஜாதியர் எல்லாமே செய்வாங்க. அவளுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, கட்டளை கிடையாது, கற்பனை கிடையாது. அவளுக்கு என்ன இல்லை? கட்டளை கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது, கற்பனை கிடையாது. ஆனால் நமக்கு எல்லாமே ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். பைபிள் நம் கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திடீர்னு ஒரு முறை பார்க்கும்போது அந்த மாதிரி ரொம்ப லாங்காக இருந்ததுன்னா 5 கையை வச்சு அப்படியே பட்டுன்னு அடிக்கணும் போல யாருன்னா அடித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அல்லே சொல்லாமா? மறு ஜாதியார, நம்மெல்லாம் பரிசுத்த ஜாதி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்மெல்லாம் பரிசுத்த ஜாதி. நம்ம முதுகு அழகாக இருக்குது. அல்லேலூயா. நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம். சொல்லிக்கிட்டே இருங்க, நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம். அந்த மாதிரிலாம் லாங்கெல்லாம் இல்லை. ஒரு அல்லலையே சொல்லாமல் நம்ம பரிசுத்த ஜாதி. உங்கள் முகத்தை பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் பரிசுத்த ஜாதி. உங்களை உருட்டி விட்டா முத்து, வெட்டி எடுத்தா வெள்ளி. அல்லேலூயா. இழைத்தா தங்கம், தடவி பார்த்தா தந்தம். ஒரு அல்லலே சொல்லாமா? நீங்கள் விசேஷித்த கோமதைக்கு கற்கள். மெய்யாகவே தேவன் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, தேவ ஆவியானவர் பிரசங்கிக்கிறார். ஏன்னா பிரிஞ்சு வரணும். அப்போதான் பிரியப்பட்டவர்களுக்கு தேவன் நல்ல கவனிக்க. கட்டாயம் நீங்கள் என் செல்வங்களே, உன்னை கண்மலையின் மேலே ஆண்டவர் வைக்கிறதை என் கண்கள் பார்க்கும். நீங்கள் உயர்த்தப்படுகிறதை என் கண்கள் பார்க்கணும். நீங்கள் உயர்த்தப்படணும். அதான் என்னுடைய ஜெபமே. அல்லேலூயா, அதுதான் என்னுடைய ஜெபம். ஆகினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது தேவன் மகிமைப்பட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? ஆண்டவர் இருப்பாரா? தேவனுடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லவர். அவரை நீங்கள் முத்தமிட்டாலே போதும். ஆண்டவன் நலமான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 13:14. லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நல்லா கவனிக்கணும். அங்க உடனே ஒரு வார்த்தை சொல்றாரு ஆண்டவர். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு தான் கர்த்தர் வர்றார் ஆபிரகாம் கிட்ட. ஒரு அல்லேலூயா சொல்லாம, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். ஒரு அல்ல சொல்லாமா? சிலரை விட்டு நம்ம பிரிஞ்சு வரணும். இல்லை, சிலர் நம்ம விட்டு பிரிஞ்சு போகணும், ஜெபம் பண்ணணும். முடியல. அல்லேலூயா. 2 வழியில் இருக்கிறேன், 2 வழி எனக்கு வேண்டாம். அவங்க பிரிஞ்சு போகணும், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் லோத்துடைய வேலைக்காரருக்கும் சண்டை வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ அதுக்கு அடுத்த சண்டை எங்கே வரும்னா, ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் மனசு
மனவேதனை வரும். அதனால் ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, அழகாக சொல்ற, நீரும் நானும் சகோதரர்கள். அல்லேலூயா. ஆமாம், இந்த பூமி உனக்கு நல்ல விரிந்து கிடக்கிறது. நீ எங்கே போகிறாய்? நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். அல்லேலூயா. நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ கிழக்கு போனால் நான் மேற்கு போகிறேன். நீ மேற்கு போனால் நான் கிழக்கு போகிறேன். ஏன் நமக்குள் மனஸ்தாபம் வர வேண்டும் என்று இருவரையும் ஆண்டவர் அழகா ஆபிரகாம் பிரிக்கிறார். நாம் சில நேரங்களில் நம்மை ஒட்டி கொண்ட பாவத்தை நாம் பிரிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிகள், நம்ம சபை மட்டுமல்ல, எந்த சபை விசுவாசிகளாக இருந்தாலும் நம்மை ஒட்டி கொண்டிருக்கிற காரியங்களை நம்ம தான் பிரிக்கணும். அதுக்கு ஜெபம் அவசியம். அல்லேலூயா. ஜெபம் அவசியம். அப்போ நம்மே அவைகளை வேண்டான்னு பிரித்து எடுத்து நாம் நேராய் திரும்பி இயேசுவை முகத்தை பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு அதில் விசேஷித்த கிருபைகளை தேவன் நமக்கு தருவார். நம்ம அறியாமலே ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருப்போங்க. உங்களுக்கே தெரியாது, ஒரு சின்ன சின்ன காரியங்களை மாட்டிகிட்டு இருப்போம். அது நம்ம விட்டு போவே போவாது. அதுதான் ஜெபம் பண்ண விடாது, அதுதான் சபைக்கு வர விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அதுதான் வேதம் வாசிக்க விடாது. அந்த சின்ன சின்ன காரியங்கள் நம்ம செய்கிறதுனால வேதத்தை போய் உட்காந்து வாசிக்க முடியாது, இருதயம் இருக்காது, சபைக்கு வர முடியாது, தடை செய்யும். அல்லேலூயா. என் மனசு சுத்தமாக இல்லை, ஆகினால் நான் சபைக்கு போக முடியல அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இந்த சின்ன சின்ன காரியங்களை நாமே அதை தூக்கி எறிந்து பிரிந்து தேவனுடைய சமத்துக்கு வர வேண்டும். வருகிறவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. வருகிறவர்களை அதை விட்டு தூக்கி எறிந்து வருகிறவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். அம்மா, நீங்கள் அடிக்கடி பேசிட்டு இருக்கிறீங்க, ரெண்டு பேரும் கவனிக்கணும். தேவன் தெரிந்து கொள்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம், சின்ன சின்ன காரியம். அல்லேலூயா. இது யாரும் இல்லாத நேரத்தில் நடக்கும், கணவர் இல்லாத நேரத்தில் நடக்கும், புருஷன் இல்லாத நேரத்தில் நடக்கும், அப்பா அம்மா இல்லாத நேரத்துக்கெல்லாம் அந்த காரியங்கள் நடக்கும். அப்படி செய்கிறவங்க தேவனுக்கு எவ்வகையிலும் பிரியமாய் இருக்கவே முடியாது, எவ்வகையிலும் பிரியமாக இருக்க முடியாது. தாய் தகப்பனுக்கு தெரியாத செய்கிற காரியங்கள், கணவருக்கு தெரியாத செய்கிற காரியங்கள், அல்லேலூயா, மனைவிக்கு தெரியாத செய்கிற காரியங்கள், அவைகளில் தேவனுடைய சமூகத்திற்கு அவர்கள் பிரியமாக இருக்கக்கூடாத ஒரு காரியம். அல்லேலூயா. ஆமாம், சில இந்த வேசித்தனம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது என்னன்னா நல்லா கவனிக்கணும். யாருக்கும் தெரியாது செய்கிறது தான் அந்த காரியம். அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த பெயர். அது மாமிசத்திற்கு மட்டுமில்லை, எல்லா வகைகளுக்கும் அது பொருந்தும். எல்லா வகைகளுக்கும். ஃபோனுக்குள்ளே போகிறது, இச்சையோடு காரியங்கள் கிரியை செய்கிறது, அல்லது கெட்ட சிந்தனைகள் யோசித்து இருக்கிறது, தன் படுக்கையில் கெட்ட சிந்தனைகள் செய்கிறது, இது எல்லாத்துக்கும் அந்த பெயர். அல்லேலூயா. இது எல்லாவற்றுக்கும் அந்த பெயர் தான். ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தேவன் மகிமைப்படுவார். சரி, விட்டு பிரிந்த பிறகு வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆபிராமை பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இது 75 வயசில் சொல்கிறார். எத்தனை வயசு? 75 வயசில் சொல்கிறார். அல்லேலூயா. பிரிந்த பிறகு ஒரு காரியம் வாழ்க்கையில் நடக்கும். நீ எப்போ பிரிகிறியோ, இந்த உலகத்தை விட்டு என்றைக்கு பிரிகிறாயோ, அன்றைக்கு உன் வாழ்க்கையில் அற்புதம் விளங்கும், அதிசயம் விளங்கும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. பிரிவினையில் பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆம், இதுதான் தேவனோடு சேரக்கூடாதபடி இது பயங்கரமான தடை விதிக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி தடை செய்கிறது. லோத்தை விட்டு பிரிந்த பிறகு ஆண்டவரே வந்து நிற்கிறார். லோத்தை விட்டு பிரிந்த பிறகு ஆண்டவரே வந்து நின்றார். மீண்டும் அந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாம், அந்த 3 வசனத்தையும்.
லோத் ஆபிராமை பிரிந்த எல்லாம் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? தேவன் நிச்சயம் செய்யுமா. ஒரு பிரிவினை உலகத்திற்கு நமக்கு ஒரு பிரிவினை. அல்லேலூயா. உலகத்திற்கும் உனக்கும் ஒரு பிரிவினை இருந்ததுன்னா ஆண்டவர் வந்து நின்று உன்னை பிளஸ் பண்ண, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை பெருக செய்ய, உன் கையின் பிரயாசங்கள் வர்த்திக்க செய்ய, உன் பிசினஸை ஆசீர்வதிக்க, உனக்கு நல்ல வருமானத்தை கொடுக்க, நீ நல்ல சுகமா வாழ, சந்தோஷம், இது எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருக்குங்க. அல்லேலூயா. ஆமாம். என்றைக்கு அந்த பழத்தை இச்சைத்தாலோ அன்றைக்கு வந்த வேதனை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு வந்த வேதனை தான். அந்த நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம், நம்மக்கிட்ட அந்த காரியங்கள் இல்லை. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜென்ஸும் வாலிபால் விளாட்றாங்க. அல்லேலூயா. லேடிஸும் வாலிபால் விளாட்றாங்க. ஆனால் ஜென்ஸு நல்ல சார்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க, ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை. அந்த கனி நீச்சை அவங்க சும்மா சின்னதுங்க, இந்த கம்பு வச்சு தாண்டுவாங்களா, ஹைட் ஜம்ப்பு, அது கூட பண்ணுறவங்க பாருங்க. சகோதரிகள் சின்ன கட் ஜட்டி தான் உள்ளே போடுற ஜட்டியை போட்டுக்கிட்டு அவங்க விளையாடுறாங்க. எவ்வளோ ஜனம் உலகம் முழுதும் பார்த்துட்டு இருக்குது. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க சத்துரு. அது எவ்வளோ கேவலமான வாழ்க்கை பாருங்க, யோசித்து பாருங்க. அது சாத்தானுடைய கிரிங்க. அல்லேலூயா. ஓட்ட பந்தயத்தில் பாருங்க, இது அந்த காலத்து அந்த இச்சைத்து அந்த இச்சைங்க அது. அல்லேலூயா. ஆமாம். என் மனசில் தோன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. நான் ஒரு முறை அந்த மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாமே இந்த மாதிரி சின்ன ட்ரெஸ்ஸு, ஆனால் ஒரு சிஸ்டர் மட்டும் நல்ல அந்த வேறு ட்ரெஸ்ஸு, ஒரு சிஸ்டர் மட்டும் வேறு ட்ரெஸ்ஸு. அவங்க வந்து நீக்கியூரில் சேர்ந்தவங்க, வெள்ளை வெள்ளையாக இருக்கிறவங்க சின்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் ஓடிட்டு வராங்க ஓட்ட பந்தயத்தில், ரன்னிங் ரேஸில் வராங்க. அந்த பெரிய ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க பாரு, ஆண்டவரே இவங்க ஜெயிக்கணும்ப்பா அப்படின்னா அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த நாள் உண்டான இச்சைங்க அது. இன்றைக்கு உடைகள் மாறி மாறி விகாரப்படுகிறதுனா அந்த காலத்தில் உண்டான சத்துரு வைத்த இச்சைகள் அது. எங்க ஜென்ஸுக்கு அது வரலையேங்க. நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டான். அந்த கிரிகள் நமக்கு இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை பெற்றிருக்கிறோம், தெய்வத்துடைய மகிமை புரிந்து கொண்டோம். ஆகையால் சத்துரு உன்னை குறித்து வெட்கப்பட்டு ஓடிட்டான். இன்னும் சில காரியங்களில் நாம் பிரியும் போது பெரிய பிளஸ்ஸிங், பெரிய ஆசீர்வாதங்க. நீ பார்க்குறப்பார், இந்த தேசத்தில் நான் உனக்கு முதல்ல அந்த தேசத்தையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. உன் சந்ததியை நான் பெருக செய்ய போகிறேன். வானத்தை பார். அல்லேலூயா. இந்த நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் என்ன கூடு. அல்லேலூயா. என்னட்டும். அல்லேலூயா. ஆனால் உன் சந்ததியே, ஆமாம், ஒரு இல்லை சொல்லாமா? என் செல்வங்களே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். சில இடங்களிலே இந்த கடைசி காலத்தில் பிரியதான் வேண்டும். இந்த கடைசி காலத்தில் நாம் பிரிந்தால்தான் தேவனோடு வாழ்க்கை. அதுக்காக தான் நாம் வந்திருக்கிறோம். நாம் கொடுக்குற தசம பாகம், நாம் கொடுக்குற காணிக்கைகள், நம் கொடுக்குற பொருத்தனைகள், இதெல்லாம் விருதாம போயிடக்கூடாதுமா. நம்ம என்ன தேவனுக்கு கொடுக்குறோமோ அது 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். நீ 10 ரூபாய் கொடுக்குறனா தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அதே 1000 கணக்கில் கொடுக்குறனா தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அது ஒரு காலம் விருதாம போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் உங்களை நான் பார்க்குறேன், ரொம்ப ஆச்சரியதான் படுறேன். உங்களுடைய காணிக்கைகள்லாம் உதாட்சணமாய் வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை சில நேரத்தில் நான் பார்க்கும்போது ரொம்ப வேதனைப்படுவேன். சிலர், எல்லோரும் அல்ல, 1-2 பேர் ரொம்ப வேதனைப்படுவேன். ஆகையால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த கடைசி காலத்தில் இந்த உலக கிரிகளை விட்டு நாம் பிரிந்து வாழ்ந்தால் தேவன் விசேஷங்களை தேவன் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இருப்பாருங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் விசேஷங்களை
ஆண்டவர் நம் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்க. இன்றைக்கு அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற நம்ம எல்லாம் விசேஷமானவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆனால் சத்துரு சில ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போதே தான் சாத்தான் ஏமாற்றினான். நீ சபையில் இருக்கும்போதே சத்துரு ஏமாற்று, அது அவனுக்கு அவ்வளோ பெரிய காரியம் இல்லை. ஆனால் உன் இதயத்தில், நம்முடைய இதயத்தில் ஆண்டவர் வர வேண்டும். யார் வரணும்? ஆண்டவர் இருக்க வேண்டும். அப்பொழுது சத்துருவை நீங்கள் துரத்தலாம், சாத்தானை நீங்கள் துரத்தி அவன் வெட்கப்பட்டு போகத்தக்கதான கிரியைகளை உருவாக்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ அங்கே பிளஸ்ஸிங் தேவன் வச்சிருக்கிறான். லோத்தை விட்டு பிரிந்த உடனே ஒரு ஆசீர்வாதம், தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உன் சந்ததி நட்சத்திரங்களை விட அதிகமாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம். நம்ம ஏன் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார் சொல்லுங்க? நம்ம ஆண்டவரை அனுதினமும் ஆராதிக்கிறோம், அவருடைய ஆராதனையில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம். சில நேரம், அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு அந்த சின்ன சின்ன காரியத்தை, ரொம்ப பெரிய காரியம் இல்லை, இந்த சின்ன சின்ன காரியங்களில் ஜெபம் பண்ண விடாது, வேதம் வாசிக்க விடாது, சபைக்கு போக விடாது. அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ளே சத்துரு எரிச்சல் உண்டாக்கிடுவான். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கணவன் மனைவி கூப்பிடாத அளவுக்கு சபைக்கு போகலாம், கூப்பிடாத அளவுக்கு நிறுத்திடுவான். மனைவி கணவனை சபைக்கு கூப்பிடாத அளவுக்கு சாத்தான் நிறுத்திடுவான். சின்ன சின்ன காரியங்களில் நாம் ஏமாந்து நின்று கொண்டிருக்கிறோம். பி கேர்ஃபுல். அல்லேலூயா. சத்துரு பயங்கரமான கிரிகளை செய்திருவான். இந்த காரியங்களை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆராதனைக்கு குடும்பமாக போக வேண்டும் என்பதற்காகவே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் விசேஷங்களை தேவன் நமக்கு கொடுக்கறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தில் தேவன் விசேஷங்களை ஆண்டவர் செய்வார். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம். வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உட்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அழகா சொல்றார் ஆவியானவர். கவனிக்கலாம். இது விசேஷமான விசேஷத்திலிருந்து எடுக்கப்பட்டது, எழுதப்பட்டது. அல்லேலூயா. 18:4. நல்லா கவனிக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் தயவு கூர்ந்து கொஞ்ச நேரம் வேதத்தில் வாசிங்க. அந்த இடத்த எடுத்துக்கிட்டீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாம் எடுத்துக்கலாமா? பிரைஸ். இப்போ வாசிக்கலாமா? பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உட்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே. எவ்வளோ ஆண்டவர் எவ்வளோ அழகா. என் ஜனங்களே, ஆண்டவர் என்ன சொல்றார் நம்மளை? என் பரிசுத்த ஜனங்களே, நான் உன்னை பிரித்தெடுத்தேனே. அவள் என்றால் உலகம். அந்த அவள் என்கிற வார்த்தைக்கு பொருளுக்கு என்ன அர்த்தம்? உலகம். உலகத்தை விட்டு, என் ஜனங்களே உலகத்தை விட்டு வெளியே வாருங்கள். அந்த வசனத்தை போடுப்பா. உலகத்தை விட்டு வெளியே வாருங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லமா? என் ஜனங்களே உலகத்தை விட்டு வெளியே வாருங்கள். அல்லேலூயா. உலகத்தை விட்டு வெளியே வாருங்கள். நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உட்படாமல் அவளுக்கு நேரிடும் வாதையில். அப்பனா இந்த உலகத்திற்கு ஒரு வாதை வருது, இந்த உலகத்துக்கு ஒரு வைரஸ் வரப்போகுது. நீ அங்கிருந்து அதில் மாட்டிக்குவ. அவளுக்கு வரும் வாதையிலிருந்து நீ வெளியே வந்துடு. அவளுக்கு நான் வாதையை வச்சுட்டேன். அவள் அக்னியினால் ஆண்டவர் அவளை கொளுத்த போகிறேன். அக்னியினால் அவளை எரிய விட போகிறேன். அக்கறையினால் அந்த உலகத்தை சாம்பலாக்க போகிறேன். நீ அங்க இருந்தீனா நீ சாம்பலாயிடுவேன். நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து தெரிந்து கொண்டேன். வெளியே வா. ஆண்டவர் உன்னை வெளியே வான்னு சொல்றார். அல்லேலூயா. வெளியே வான்னு சொல்றார். அப்ப நம்ம அவருக்கு போய் கீழ்ப்படியலன்னா அது எப்படிங்க? ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அதை விட்டு வெளியே வான்னு சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். நாம் வெளியே வர வேண்டும். வெளியே வரும்போது தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் மெய்யாகவே நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
சரி, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும். அப்போ உலகத்துல என்ன இருக்குது? பாவம் இருக்குது. உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஒரு அல்லே சொல்லாமா? இதை விட நமக்கு என்ன வேணும்? இப்ப நம்ம ஆதியிலிருந்து, அதாவது அந்த லேவியராகமம் 20-26 பிரசங்கிக்கப்பட்ட எத்தனை காரியங்கள், அது உங்களுக்கு சிலது பிடிச்சிருக்கலாம், சிலது பிடிக்காம போயிருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். இவை எல்லாமே அவளுக்குள்ள இருக்கிறது. அவள் என்றா என்ன? உலகம். இவைகள் எல்லாமே அவளுக்குள்ள இருக்கிறது. இவை எல்லாமே அவளுக்குள்ள இருக்கிறது. நீங்க நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, அவள் உலகம், அவள் வேசிக்குரிய காரியங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த 18 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. அது வாசிட்டு இருந்தால் நம்ம டைம் பிடிக்காது. அல்லேலூயா. அதில் எந்த பணக்காரன் என்றால் என்ன? அதில் வெள்ளி, தங்கம், பொன்னு, வைடூரியம், மாணிக்க கற்கள், அப்புறம் சுகந்த வர்க்கங்கள், பிறகு நல்ல விலை உயர்ந்த மரங்கள், விலை உயர்ந்த பளிங்கி கொன்ன கற்கள், இவை எல்லாமே அதில் இருக்கும். அதாவது பணக்காரன் என்னெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறானோ இந்த 18வது அதிகாரத்தில் அதுக்கு மேலே 11, 12, 13 தேவன் அழகாக சொல்லியிருப்பார். அவைகள் இருக்கிறதெல்லாம் பணக்காரர்கள். அல்லேலூயா. பணக்காரர்கிட்ட அவைகள் இருக்கும். அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க திரும்பி வர முடியாது, அவன் பிரிந்து வர முடியாது. ஆனால் நம்ம பிரிஞ்சு வரலாம். நம்மளால முடியும். நம்ம யோசித்துட்டா முடியும். நம்ம திங்க் பண்ண முடியும். வேண்டாம், நான் தேவனோடு கூட இருக்கணும். இன்றைக்கு இந்த உலகத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறார்? தீ கொளுத்த போகிறார். அதுக்கு வாதை வரப்போகிறது, அதுக்கு பஞ்சம் வரப்போகுது. அல்லேலூயா. அது கொடிய மிருகம் அதை கடிக்க போகிறது. ஆகையினால் இந்த கிரியிலிருந்து நம்மை தப்பித்து கொள்ள ஆவியானவர் வெளியே வந்துட்டு, என் செல்வங்களே நீங்கள் அதை விட்டு வெளியே வாங்க. சபையில் இருக்கிற அந்த குணம் நமக்கு வேண்டாம். அந்த வெளியே இருக்கிற தீய குணம் நமக்கு வேண்டாம். தேவனை ஆராதிக்கவும், அவரை பாடவும், துதிக்கவும், அவருடைய வேதத்தை வாசிக்கவும், ஆண்டுடைய சமூகத்துக்கு நம் வெளியே வரும்போது, விட்டு வெளியே வரும்போது தேவன் நம்மை மெச்சிக்கொள்ள ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிந்து வாருங்கள். அப்படிதானே அர்த்தம்? அவளை விட்டு பிரிந்து வாருங்கள். ஆகினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது தேவன் மகிமை. பவுல் சொல்றாரு, பிலிப்பு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆகினால அந்த வசனத்தை ஆகினால அந்த வசனத்தை இந்த செய்தியில நான் இணைச்சிருக்கிறேன். பிலிப்பு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அல்லேலூயா. அது என்னெல்லாம் கவனிக்கிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இணைய, கிறிஸ்துவோடு வாழ. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் மரித்து என் ஆத்துமா கிறிஸ்துவோடு கூட இருக்க நான் விரும்புகிறேன். அது எனக்கு அதிக நன்மையாக இருக்கும். ஒரு கிறிஸ்தவன் நினைக்கணுங்க, நான் இன்றைக்கு மரித்தால் நான் இயேசுவோடு இருப்பேன். அந்த விசுவாசம் நமக்கு வரணும். இன்றைக்கு நான் மரிப்பேனால் இயேசுவோடு இருப்பேன். அல்லேலூயா. அது எனக்கு அதிக நன்மை, அது எனக்கு அதிகம் நன்மை தரும். நம்ம எப்போ தருமா அதை விரும்புவோம்? அல்லேலூயா. நம்ம எப்பொழுது அதை விரும்புவோம் என்றால் கவனிக்கலாம். அதாவது கொடிய வியாதி, கொடிய பிரச்சனை, தாங்கவே முடியல. அல்லேலூயா. அப்போ அவன் கேட்பான் பாருங்க, என்னை எடுத்துக்கோ, என்னை எடுத்துக்கோ, என்னை எடுத்துக்கோ. நல்லா இருக்கும்போது கேட்க மாட்டான். சுகமாக கை கால் நல்லா இருக்கும்போது கேட்க மாட்டான். அந்த டைமில் கேட்பான். அல்லேலூயா. என்னால் வாழ முடியல, இதை என்னால் தாங்க முடியல, என்னை எடுத்துக்கோ, என்னை எடுத்துக்கோன்னு கேட்பான். அல்லேலூயா. அப்பொழுது அல்ல, இப்பொழுது சுகமாக இருக்கும்போதே
ஆண்டவரே, நான் மரித்து உமது சமூகத்துக்கு வர நீர் எனக்கு எவ்வளோ ஆயுஷ் நாட்கள் கொடுக்குறாயோ அவ்வளோ ஆயுஷ் நாட்களையும் நான் அவளை விட்டு பிரிந்து உமக்கு முன்பாக நிற்பேன். உலகத்தை விட்டு பிரிந்து உமக்கு முன்பாக நிற்பேன். ஏனென்றால் அவளுக்கு வாதை வரப்போகுது. வைரஸ் இந்த உலகத்தை கொல்ல போகுது. ஒரு வைரஸுக்கு மனுஷன் தாங்கலைங்க. கொரோனாக்கு இன்னும் பயங்கரமான வைரஸ் வரப்போகுது. பஞ்சம் வரப்போகுது. அல்லேலூயா. அதே நல்ல கவனிக்கணும். நல்ல அந்த வசனம் எல்லாமே நீங்கள் போயிட்டு 18வது வசனத்தை அதிகாரத்தை வாசிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரத்தை வாசிக்கணும். வாசிக்காமல் நீங்கள் யாரும் வரக்கூடாது. அல்லையிலோ போன உடனே வாசித்துருங்க. பிறகு டிஃபன் சாப்பிடுங்க. என் வயிறு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லுது அப்படின்னா கூட சாப்பிட்டாது வாசிக்காது இருந்துடாத. ஒரு அல்லலையே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். ஆமே. நான் இந்த ரேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு வாழ எனக்கு ஆசை உண்டு சொல்லிட்டு அது எனக்கு அதிக நன்மையாக இருக்கும். முடிக்கிறேன். ஆண்டு உங்களோடு கூட இருப்பார். தெய்வக்கர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நாம் பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழவன். எதை விட்டு? அவளை விட்டு. அவள் என்றால் என்ன? உலகம். இன்றைக்கு ஆதியிலிருந்து பேசப்பட்ட லேவியராகமம் 20:26 பேசப்பட்ட இவ்வளவு வார்த்தைகளும் இந்த உலகத்தில் தான் இருக்குது. உலகத்தை நேசிக்கிறவர்கள் இயேசுவை நேசிக்கவே முடியாது. நான் நேசிக்கிறேன் ஆண்டவர்னா கூட முடியாது. அல்லேலூயா. ஆம். அந்த வார்த்தை தேவன்கிட்ட போகாது. அந்த ஜபம் இயேசுப்பட்டு போகாது. விட்டு பிரிந்து ஜெபம் பண்ணி பாருங்க, உடனே உங்க ஜபத்துக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அவளை விட்டு பிரிந்து ஜெபம் பண்ணுங்க, உடனே பதில் உண்டு. அதாவது ஆண்டவர் சொல்றார், அருவருப்பாக இருக்கும். அது என்ன சரியான பதில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பண்ணுங்க ஜபம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜபம். செவியை விளக்குறவன்லாம் அவ கூட இருக்கிறவங்க. செவி தேவனுடைய வசனத்துக்கு செவியை விளக்குறவர்கள் அத்தனை பேரும் அவளோடு இருக்கிறவர்கள். அல்லேலூயா. உலகத்தோடு இருக்கிறவர்கள். உலகத்துக்கு வாதை வரப்போகுது. உலகத்துக்கு அழிவு வரப்போகுது. உலகத்தை ஆண்டவர் தீக்கொளுத்த போகிறார். 18வது அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசிங்க. வாசிக்க தெரியலன்னா அங்கே பேர பிள்ளைங்களை வைத்து படிச்சுங்க. அது என்ன, அதில் என்ன எழுதியிருக்கிறார் ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நான் ரேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாக இருக்கும். அப்படியே நாம் எழும்பி நிற்கலாமா? Praise.